மதுமதி அவர்களை, ஆணையர் அவர்களை நாங்கள் வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். இன்றைக்கு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 11ஆம் ஆண்டு நெல் திருவிழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு பொன்னம்பலம் ஐயா அவர்களே, இதற்கு ஒரு கிரியா ஊக்கியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு நெல் ஜெயராமன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனிசாமி ஐயா அவர்களே, திரு ஸ்ரீதர் அவர்களே, திருமதி உஷா அவர்களே, இன்னும் இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, அலுவலக பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக வந்து ஆர்வமுடன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை துறை அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே வந்து நான் நிற்கும் பொழுது 20 வருடத்துக்கு முன் இங்கே நான் பணியாற்றிய நினைவுகள் என்னை அலைமோதி கொண்டிருக்கின்றன. என்னுள் ஒரு தாய் வீட்டுக்கு வர மாதிரி ஒரு எண்ணம் தான். இப்போ நடுவில் பல மாவட்டங்களிலே பணியாற்றும் பொழுதும் இங்கே வர வேண்டும் என்கின்ற ஆவல் இருந்த போதும் அதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படாமல் இருந்தது. இன்றைக்கு திரு நெல் ஜெயராமன் அவர்களால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. முதலிலே அவருக்கு ஒரு நன்றியை நான் இந்த தருணத்திலே தெரிவிக்க விழைகின்றேன். நான் பொதுவாக சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு செல்போன் வாங்கினீங்கன்னா கூட, ஒரு கைபேசி, ஒரு செல்போன் வாங்கினீங்கன்னா கூட அதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வரும். அதை எப்படி பேட்டரி போடணும், அதை எப்படி ஆன் பண்ணணும், எப்படி பேசணும், எல்லா கைட்லைன்ஸும் வரும். 2 விஷயங்கள் தான். யாரும் எதுவும் எப்படி என்ன அப்படின்றத, அதை பயன்படுத்துவது எப்படி, எதை செய்வது எப்படின்னு தெரியாமல் நம்ம செஞ்சிட்டு இருக்கிற 2 விஷயம் என்னன்னு சொன்னால், 1 குழந்தை வளர்ப்பு, 2 விவசாயம். ஆனால் இது 2லையும் நம்ம வந்து நிறைய பரீட்சார்த்தமாக செஞ்சிட்ருக்குறோம். இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், அப்படி பண்ணால் நல்லா இருக்கும், இதை செஞ்சால் சரியாக இருக்கும், இது செஞ்சால் தப்பாக இருக்கும். ஆனால் அதில் விழுந்து எழுந்து மற்றவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு நாம் முன்னேறி கொண்டு தான் இருக்கின்றோம். இந்த பெரிய பயணத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு தெரியுது. ஒவ்வொருத்தரும், எனக்கு முன்னாடி பேசின ஒவ்வொருத்தரும் வந்து சொன்னாங்க, இன்றைக்கு இந்த விழாவிலே பார்க்கும் பொழுது நிறைய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் விவசாயத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். முன்னெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த விவசாயத்தை எடுத்து செய்கின்றவர்கள் யார் என்று சொன்னால், ரொம்ப பழுத்த பழங்களாக இருக்கக்கூடிய வயதானவர்கள் தான் இந்த விவசாயத்தை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ட்டு. இது ரொம்பவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரே விஷயம். இதில் இளைஞர்கள் இதிலே இறங்கி அவர்களும் விவசாயத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் வந்திருக்கிறது என்பது ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் இதை கார்ப்பரேட்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லாமே ஒரு குழுமமாக மாற்றி இதை வந்து ஒரு பெரிய தொழிலாக மாற்றக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும், நான் சொன்னது மாதிரி, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அவருக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் அவருக்கு வந்து வழிகாட்டுதல்கள் இருக்கும். அந்த வழிகாட்டுதல்களை பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம், பின்பற்றலாம். ஆனால் அதை வந்து பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நமது தமிழ்நாட்டிலே இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும், எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக செயல்படும் என்பது இன்னும் வந்து நம்ம ஒரு கேள்விக்குறியாக தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த பாதையில், இந்த பயணிக்கின்ற இந்த பாதையில் ஒரு நல்ல மாற்றமாக இன்னொன்று என்ன தெரிகிறது என்று சொன்னால், இயற்கை விவசாயம், இயற்கை வேளாண்மை, இயற்கையை சார்ந்து செய்யக்கூடிய விஷயங்களை பெருவாரியான மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மாழ்வார் மாதிரியானவர்கள், ஐயா அவர்கள் எல்லாம் இறங்கி இதில் வந்து ஆரம்பித்து வச்ச ஒரு விஷயம். அன்னைக்கு வந்து இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல.
நிறைய பேர் எடுத்து சொல்லும் பொழுது புரிஞ்சுக்கல. ஆனால் இன்னைக்கு பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கூட நான் என்ன சாப்பிடுகின்றேன் என்பதை பற்றி, என் தட்டில் என்ன விழுது அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். இது இயற்கையாக விளைந்ததா அல்லது இதில் ரசாயன கலவை நிறைய இருக்கின்றதா என்பதையெல்லாம் நான் அறிந்து கொண்டுதான் அதை என் ஒரு கவளமாக இருந்தாலும் அதை என் வாய்க்குள்ளே வைப்பேன் என்கின்ற ஒரு நிலைக்கு ஒரு அவேர்னஸ், எல்லாருக்கும் ஒரு புரிதல் வந்திருக்கின்றது. அந்த புரிதல் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இப்போ கடை விரித்தேன் கொள்வார் இல்லையே அப்படிங்கிற நிலை மாறிட்டு இருக்கு. அதாவது இயற்கை விவசாயத்தை கையில எடுத்தவங்கள்லாம் நான் இயற்கை விவசாயம் பண்றேன், ஆனா இதை கொண்டு போய் வித்தா எனக்கு அதனால எந்த விதமான லாபமுமே இல்லை. இயற்கையாக விளைவிப்பதிலே இடுபொருட்கள் விலை கம்மி தான், ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய விளைச்சலும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இப்போதுதான் அதில் ஒரு முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கின்றது, அதுவும் கம்மி தான். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு குறுகிய கால பயிர் இல்லாமல் ஒரு மாப்பிள்ளை சம்பாவோ அல்லது வேறு ஒரு உங்களுடைய பாரம்பரிய நெல்லை எடுத்து நீங்கள் கையில் எடுத்து அதை நீங்கள் இப்போ விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் உங்களுக்கு 5 to 6 மாதங்கள் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். 6 மாதம் இல்லாமல் நீங்கள் எந்த விதமான பலனையும் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு விவசாயி தன்னுடைய வாழ்வாதாரமே அதில் தான் இருக்குது அப்படிங்கும் பொழுது 6 மாதம் சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு 6வது மாதம் அவர் விளைவிச்ச பொருட்களை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது கைக்கும் வாய்க்கும் எட்டாத அளவுக்கு அவருக்கு ஒரு வருமானம் வந்ததுன்னா அவர் ஜீவித்திருப்பது எப்படி தான் அவர் வாழ முடியும், எப்படி தான் அவர் குடும்பம் நடத்த முடியும், அவரை நம்பி இருக்கக்கூடிய குழந்தை குட்டிங்களை எல்லாம் எப்படி அவர் காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லார் மனசுலையும் இருக்கும். அதனால தான் இயற்கை விவசாயத்துக்கு என்று இன்னைக்கு இவ்வளோ பேர் நம்ம கூடி பேசும் பொழுது அதற்கான முக்கியத்துவத்தை எல்லாரும் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், உணர வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அதில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள் என்று எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஏன்னா பட்டணத்தில் இருக்கிற இன்னைக்கு ஒருத்தருக்கு இதை பற்றி தெரியுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதற்கு பின்னாலே நிகழ்ந்திருக்கக்கூடிய எத்தனை தூரம் அதுக்காக பாடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் இன்னைக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் விளைவித்திருப்பீர்கள், அதற்கு சரியான ஒரு கொள்முதல் விலை இல்லாமலே போய் கொண்டிருக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, தேடி போய் வாங்குறாங்க. நான் முதல் கொண்டு எல்லாருமே நம்ம தேடி போய் வாங்குறோம், எங்கே எப்படி இது சரியானது தானா அப்படின்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் இந்த சொல்லுகின்ற அதே நேரத்தில் இன்னைக்கு நான் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் இருக்கிறதுனால இதையும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். நிறைய இடங்கள்ல இந்த ஆர்கானிக் அதாவது இயற்கை வேளாண்மை மூலமாக விளைவிக்கின்றோம் அப்படின்ட்டு, அங்கக வேளாண்மை மூலமாக விளைவிக்கின்றோம் என்று சொல்லி அதுலேயும் கூட நிறைய கலப்படங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. முத்திரை போட்டு திரும்ப அதையும் பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு அதுக்கு ஒரு லேபிளை ஒட்டி அப்படியும் வந்துட்டு இருக்கு. அதை தான் அவங்களும் ஆர்கானிக்னு நம்பி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் பொறுமையாக நீங்கள் பாரம்பரிய ரகங்களை தான் விளைவிக்க வேண்டும் என்றால் அதற்கான கால அளவு எவ்வளவு உற்பத்தி இருக்கும், இவ்வளவு பேருக்கு உடனடியாக அதை உற்பத்தி செய்து கொடுத்து விட முடியுமா அப்படிங்கிறதெல்லாமும் யோசிக்கிறது இல்லை நிறைய பேர். அப்படி யோசிக்கிறவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக இது ஆர்கானிக் தானா, இது உண்மையான இயற்கை முறையிலே விளைவிக்கப்பட்டது தானா அப்படிங்கிறத 2 தடவை சிந்திச்சு வாங்குவாங்க. ஆக இந்த ஒரு அவேர்னஸ், இதை பற்றிய ஒரு அவேர்னஸையும் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கிரியேட்டுக்கு இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அதையும் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. ஆர்கானிக்னா என்ன, பியூராக ஆர்கானிக்னு சொல்லக்கூடிய இயற்கை வேளாண்மை என்பது என்ன. ஏன்னா இன்னைக்கு நம்ம மறந்து போன விஷயம், நமக்கு தெரிந்த விஷயம், நம்முடைய பாட்டம் பூட்டம் எல்லாம் செஞ்ச விஷயம்தான் இது. இன்னைக்கு நம்ம அதை புதுசாக கற்றுக்குறோம். நான் சொன்ன மாதிரி பல இடங்களில் இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறதையே மறந்து போச்சு. இன்னைக்கு மாட்டு சாணம் தான் எல்லாத்துக்கும் பிரதானம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாட்டு சாணத்தை பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிறதையே மறந்து போயாச்சு. இதுக்கு நம்ம எல்லாரும் சொல்லி கொடுத்து நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த வெரைட்டியை இன்னைக்கு ஆன்லைனில் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு அதுக்கு ஒரு கிரேஸ் போச்சு. இப்போ நமக்கு தெரியாத விஷயங்கள் வாய் மூலமாக வாய்மொழியாக தெரிந்து கொண்டு அதை செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இன்னைக்கு
எல்லாருக்கும் பரப்பப்படுகின்றது. அதற்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படுகின்றது. நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் மாமியாருக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சமையல் குறிப்பை மருமகளுக்கு சொல்லி தர மாட்டாங்க, அவங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் வந்து அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ரகசியமாக காக்கப்பட்ட சில வழிமுறைகள் விவசாயத்துலேயும் இருக்குது. இந்த மாதிரி மாமியார் மருமகள் சண்டை விவசாயத்தில் வேண்டாம். தயவு செய்து எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் இருந்தால் இந்த மாதிரி பத்திரிகைகள் மூலமாக, நிறைய பத்திரிகைகள் இன்னைக்கு வருது, அவங்க நிறைய விஷயங்களே சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாதிரி நீங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது திரு நெல் ஜெயராமன் ஐயா பேசும் பொழுதும் திரு செந்தூர் பாரி அவர்கள் பேசும் பொழுதும் சொன்னாங்க, நானும் ஒரு விவசாயி என்று. இப்போ நானும் அதை வந்து இறங்கி பார்க்கும் பொழுது தான் தெரியுது இது எவ்வளோ பெரிய கடலில் எவ்வளோ பெரிய சிரமமான விஷயம். இந்த ஒரு IAS அதிகாரியாக இருக்கிறது கூட பரவாயில்லை, இந்த விவசாயத்தை கையில் எடுத்து செய்வது என்பது மிக மிக கடினமான ஒன்று என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா நம்ம பட்டம் பார்த்து பயிர் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாசத்துல வந்து இறங்கி செய்யணும் அப்படின்னு பார்த்தா அப்போ பார்த்து காத்தடிக்குது, மழை பெய்ய மாட்டேங்குது. இன்னைக்கு மேகம் வந்து நல்லா குவிஞ்சு வருதே, இன்னைக்கு நல்ல மழை பெய்யும், இன்னைக்கு நாற்று நடலாம் அப்படின்னு நினைச்சா அன்னைக்கு மழை பெய்யாமல் போயிடுது. இப்படி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தருணமும் என்ன நடக்கும்னு இயற்கையோடையே நம்ம வந்து பேசிக்கொண்டே இருந்து இதை செய்ய வேண்டும் ஒரு விஷயம். அதாவது இன்னைக்கு செல்ஃபோன் டவர்ஸ் எல்லாம் வச்சு செல்ஃபோனில் இங்கே இருக்கிறவன் வந்து அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எவ்வளோ தொலைதூரத்துக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விவசாயி இங்கேருந்து வானத்தோட பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு, என்ன என்ன நடக்கும் இந்த சூரியனோட பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி உங்களிடம் இருக்கின்றது. அந்த மொழியை திரும்ப நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மொழியோடு நீங்கள் இன்னும் நல்ல வேகமாக பேசினீர்கள் என்றால் எல்லா இடத்துக்கும் போய் சேரும். கரெக்டாக நம்மளால் வந்து இன்னும் நல்ல உற்பத்தியை கொடுக்க முடியும். இப்போ இந்த உற்பத்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீர் மேலாண்மை கண்டிப்பாக வேணும். நீர் மேலாண்மை இல்லை, இஸ்ரேல் போன்ற இடங்கள் எல்லாம் செய்கிறாங்க, நாம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருடைய கொஸ்டினாகவும் இருக்குது. இப்போ ஏன் முடியல அப்படிங்கும் பொழுது ரெண்டு விஷயம் இதில் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அச்சம். இப்போ நம்ம மாற்றி செய்யும் பொழுது முதலுக்கே மோசமாக போயிடுச்சுன்னா என்னப்பா செய்கிறது, இப்போ ஏதா கைக்கும் வாய்க்குமாவது ஏதாவது கிடைக்குது, இப்போ நான் மாற்றி செய்கிறேன்னு எதையாவது செஞ்சுட்டு எனக்கு முதலுக்கே மோசமாச்சுன்னா எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கின்றது. இந்த அச்சத்தை நம்ம விட்டு இன்றைக்கி என்கிட்ட வந்து ஒரு 2 ஏக்கர் இருக்குன்னா ஒரு அரை ஏக்கர்லையாவது இந்த நீர் மேலாண்மையை பற்றி யோசிக்க வேண்டும். ரொம்ப அழகாக இந்த ஒரு புத்தகங்களை இப்போ கொடுத்தாங்க, ஒரு பத்திரிகை வெளியீடு பண்ணும் பொழுது ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க. புரட்டி பார்க்கும் பொழுது பார்த்த ஒன்று, இங்கே ஒரு விவசாயி நேரடியாக நெல் சாகுபடி செய்கின்றார். அவர் வந்து விதையை அப்படியே தூவுகின்றார், அதோட கூட முளைக்கீரையும் போட்டிருக்காரு, முளைக்கீரை விதையும் சேர்த்து போட்டிருக்காரு. அப்போது அந்த முளைக்கீரையை முதல்ல எடுத்துட்டு அவருக்கு வந்து அந்த, ஏனென்றால் உங்களுக்கு வந்து நெல் அது வந்து கிளம்புற வரையிலும் உங்களுக்கு நிறைய தண்ணி நிற்க வேண்டியதில்லை. நல்ல நாற்று பெருசாக வளர்ந்த பின்னாடி தான் தண்ணி நீங்கள் நிறுத்தி வச்சு பயிர் பண்ணணும். அப்போது அது வந்து கிளம்புற வரையிலும் அந்த முளைக்கீரை அவருக்கு பயன் கொடுத்துருக்காது. முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 60 நாட்கள் 30 நாட்கள் அவர் அந்த முளைக்கீரையை எடுத்து அதனால வந்து ஒரு 3000 - 4000 ரூபாய் பார்த்திருக்கின்றார். இந்த மாதிரி இதே இருக்கிறது செய்து கொண்டிருக்கின்ற அதே விஷயங்களை கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். அதில் வேற ஏதாவது புதுமையான யுத்திகளை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த முடியுமா, புகுத்த முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இன்றைக்கே உடனே நீர் மேலாண்மை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ் செலவுக்கு போக வேண்டாம், அல்லது எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரிங்க்லர் போடணுங்கிறது வேண்டாம், எல்லா இடத்துக்கும் ட்ரிப்பு போடணுங்கிறது வேண்டாம், அதெல்லாம் அந்த மாதிரி கை கடிக்கிற வேலையெல்லாம் செய்யவே வேண்டாம். சின்ன சின்ன மாற்றங்களை என்ன செய்ய முடியும்? என்னால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த விவசாயி செய்திருக்கின்றார், நான் செய்து பார்க்கலாமே. இன்றைக்கு வந்து ரகசியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு மனோநிலை இருக்கின்றதுனால இதையே நான் செய்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்களும் செய்து பார்க்கலாம். இன்றைக்கு அவர் கீரை போட்டால் என்றால் நீங்கள் அதுக்கப்புறம் முள்ளங்கி போடலாம், அல்லது இன்னொரு என்ன குறுகிய காலத்திலே வந்து உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஏதாவது ஒரு விதையை அங்கே நீங்கள் போடலாம். நிச்சயமாக அது பலன் கொடுக்கும். அதற்கு பிறகு அது வந்து வெறும் பலன் கொடுக்கறதுக்காக மட்டுமே இல்லை, அவர் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கின்றார். அது வந்து என்ன, எனக்கு வந்து கலை இல்லாமல்
இருப்பதற்கும் இது எனக்கு உதவி செய்தது. மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, எனக்கு நான் அந்த 30 நாட்கள்ல இருந்து 40 நாட்களுக்குள்ள எனக்கு வேண்டிய ஒரு அறுவடையை பார்த்து விடுகின்றேன். மீதம் முளைப்பதெல்லாம் அந்த கீரை தான் முளைக்குமே தவிர வேற களை அங்கே முளைக்காது. அப்போ அது தண்ணி நிற்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த கீரை தான் அங்கே அழுகி அது எனக்கு உரமாகவும் மாறுகின்றது அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட். அந்த மாதிரி புதுமையாக அதே நேரத்தில் நமக்கு பயன் தரக்கூடியதாக, நம்ம ரொம்பவும் நமக்கு பணம் செலவு பண்ற மாதிரி இல்லாத மாதிரியான உத்திகளை தயவு செய்து நீங்கள் கையாள வேண்டும். அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல செய்யணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இன்னைக்கு நம்ம இந்த அரசு மூலமாக பல நல்ல திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எல்லாருமே இங்கே பேசினவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, எங்களுக்கு வேளாண் உற்பத்தி பொருட்களை நாங்கள் விற்று கொடுக்குவதற்கான ஒரு நல்ல ஒரு வழிமுறை எங்களிடம் இல்லை, சந்தைப்படுத்துதல் என்பது எங்கள்கிட்ட இல்லை. எல்லாருமே மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நாங்கள் படிச்சுட்டு வர முடியாது, எங்களால் என்ன முடியும் அப்படின்னு சொன்னால் விளைவிக்க முடியும், விவசாயத்தை பற்றி தெரியும், ஆனால் அதற்கு மேலே என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இளைஞர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, அவங்க எல்லாருமே மெத்த படித்தவர்களாகவும் இருந்து இந்த விவசாயத்தை கையில் எடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். அவங்க இந்த மார்க்கெட்டிங் யுத்திகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவங்களை அன்றி இவர்களை தாண்டி நம்ம சாதாரண ஒரு விவசாயிக்கு எப்படி உதவலாம் என்பதை பற்றி தான் நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பரீட்சார்த்தமாக கூட நாங்கள் இதை செய்ய இயலவில்லை, ஆனால் செய்வதற்கான அனைத்து வழிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது என்னன்னா, இப்போ உங்களுக்கு ரேஷன் கார்டெல்லாம் ஸ்மார்ட் கார்டாக மாறிக்கிட்டு இருக்கு. எல்லா ரேஷன் கார்டும் இந்த ஒவ்வொரு ரேஷன் கார்டோட கூட உங்களுடைய ஆதார் எண்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய எத்தனை நபர்கள் ஒரு குடும்பத்திலே இருக்கின்றார்கள், அவர் யார் எவர் என்கின்ற அந்த அத்தனை விவரங்களுமே எங்களுடைய விற்பனை முனையத்திலே, அந்த பாஸ் மெஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய விற்பனை முனைய இயந்திரத்தில், ஒவ்வொரு ரேஷன் கடையில் இருக்கிற இயந்திரத்தில் அந்த விவரங்கள் எல்லாமே நாங்கள் வைத்திருக்கின்றோம். எல்லா விவரங்களையும் உள்ளடக்கியது தான் அந்த இயந்திரம். இப்போ நீங்கள் ஒரு ரேஷன் கடையை பார்த்தீங்கன்னா, அவர் ரேஷன் கொடுக்கறது போக மீதம் நேரமெல்லாம் அந்த ஊழியர் அங்கே இருக்கிறவர், அவருக்கு ஒன்றும் பெரிய பணி இல்லை. என்னைக்கு பொருள் இருக்குதோ அந்த பொருள் இருக்கின்ற நேரங்களில் மட்டும் அந்த அத்தியாவசிய பண்டங்களை எல்லாம் அவர் விற்று முடித்து விட்டார் என்றால் அதுக்கு பின்னாடி அவர் ஃப்ரீயாக தான் இருக்கிறார். அவரை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம், அவரை எப்படி உபயோகமாக பயன்படுத்தி கொள்ளலாம், அதுவும் முக்கியமாக ரொம்ப இன்டீரியராக இருக்கக்கூடிய கிராமங்களில், அவரை தொலைதூரமாக இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் எப்படி இந்த அலுவலரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை நோக்கி தான் எங்களுடைய சிந்தனை இருக்கின்றது. அதாவது இவர் அந்த பகுதியில் உற்பத்தி ஆகக்கூடிய என்னென்ன விளைகின்ற, அங்கே விவசாயம் செய்கின்ற என்ன பயிர்கள் இருக்கின்றது, எந்தெந்த காலங்களில் என்னென்ன பயிர்கள் அங்கே விளைவிக்கின்றார்கள், இந்த விவரங்களையும் சேகரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் பணி. அதை சேகரித்து அதையும் இந்த விற்பனை முனைய இயந்திரத்திலேயே நாங்கள் அந்த டேட்டா பேஸையும் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். வேளாண்மை துறையோடு இணைந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எதை எந்தெந்த பருவத்தில் பெருவாரியாக பயிரிடுகின்றார்கள் என்பதை நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, இதே போன்று இந்த பயிர்களுடைய தேவை எங்கே இருக்கின்றது, இங்கே ஒரு பகுதியிலே உற்பத்தி செய்கின்ற பயிர் இன்னொரு இடத்துல இல்லாமல் இருக்கலாம், அதனுடைய தேவை எங்கே இருக்கின்றது என்பதை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடை ஊழியர் மூலமாக, அந்த வேளாண் துறை மூலமாக தெரிந்து கொண்டு, இந்த கடை அலுவலரையே ஒரு ஏஜென்ட் மாதிரி, நீங்கள் வெளியில் கொண்டு போய் ஒரு ஏஜென்ட்கிட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கடை ஊழியரே ஒரு இந்த பணியை செய்கின்ற அளவுக்கு அவருக்கு ஒரு பயிற்சி கொடுத்து, ஃபோன் மூலமாகவே இங்கேருந்து என்கிட்ட இந்த கிராமத்தில் இன்னைக்கு 100 கிலோ ராகி இருக்குது, எங்கே ராகி தேவைப்படுது, சரி தர்மபுரியில் இருக்கிற ஒரு விவசாயிக்கிட்ட ராகி இருக்குது அப்படின்னு சொன்னால், கேழ்வரகு இருக்குது அப்படின்னு சொன்னால், அது எங்கேயாவது இப்போ சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் அது தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கின்ற பணியாளரை உடனுக்குடன் ஆன்லைன்லேயே காண்டாக்ட் பண்ணி, விலை இவ்வளவு, இந்த விலைக்கு இந்த விவசாயி விற்க விரும்புகின்றார், அங்கே இருக்கின்றவர் வாங்க விரும்புகின்றார்களா என்பதை அறிந்து அவருக்கும் இவருக்கும் கரெக்டாக
சரி இது வந்து எனக்கு இந்த விலை சரியாக இருக்கின்றது, இந்த விலைக்கு நான் கொடுக்க சம்மதிக்கின்றேன் என்று சொன்னால் உடனடியாக ஆன்லைன்லேயே அந்த டிரான்சாக்ஷனை முடித்து இந்த விவசாயி எங்கே விற்கிறாரோ அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் ஆன்லைன் மூலமாகவே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும். அந்த மாதிரி குவிக்காக செய்யக்கூடிய எங்கெங்கே என்னென்ன பொருட்கள் இருக்கின்றது என்பதை எல்லாம் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேகமாக நாங்களும் விவசாயிகளுக்கு இந்த துறை மூலமாகவும் வேளாண் துறையும் இணைந்து உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே நாங்கள் அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் இதற்கான பரீட்சார்த்தமான முயற்சிகள் நடக்கவில்லை. ஏன்னா ஸ்மார்ட் கார்டு இப்போ தான் கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் அதை கொடுத்து முடிக்கிறதுக்கு இந்த மாத கடைசி ஆகிடும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் பரீட்சார்த்தமாக தொடங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றோம். அது நிச்சயமாக விவசாயிகளுக்கு ஒரு மாற்று வழியிலே வேகமாக அவர்களுடைய ப்ரொடியூஸ் எல்லாம் விற்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வழி வகுக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அது நல்ல விதமாக வரும்பொழுது அனைத்து விவசாயிகளையும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு ரெகுலேட்டட் மார்க்கெட்டு போய் அங்கே வந்து காற்று கிடக்கிறது, அப்புறம் யாராவது வர்றாங்களான்னு பார்க்குறது, அதுக்கப்புறம் அதுக்கு விலை என்றைக்கு ஏறுது போகுதுன்னு தெரியாமல் அப்புறம் குறைச்ச விலைக்கு இன்றைக்கி கொடுத்துட்டா போதும், என் கையில் இருந்தால் அது சிரமமாக இருக்குது, கொடுத்துட்டா போதும் வண்டடிச்சிடும், அதுவாயிடும் இதுவாயிடும்ன்ட்டு அதை பாதுகாக்க முடியாமல் அதை சீக்கிரமாக தள்ளி விடுறதுலையே இருக்கிறது. இதனாலெல்லாம் தான் நஷ்டம். ஸோ இதையெல்லாம் குறைத்து உங்களுக்கு ஒரு மாற்று வழியிலே உங்களுக்கு உதவ வேண்டும் என்பதும் எங்களுடைய ஆவல். அதை நோக்கி நாங்கள் எங்களுடைய பணிகளை எல்லாம் துரிதமாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த தருணத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். கடைசியாக இன்றைக்கு முக்கியமாக உங்களை எல்லாம் வந்து பார்க்க வேண்டும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று எனக்கு உள்ள இந்த ஆவல் வந்ததே திரு நெல் ஜெயராமன் அவர்களால் தான். அவருடைய பணி அதை பாராட்டாமல் நான் இருக்க முடியாது. ஏனென்றால் நிறைய பேர் இன்னைக்கு வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் இப்படியும் இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டியவர் முதல்ல திரு ஜெயராமன் அவர்கள் தான். 20 வருடத்துக்கு முன்னாடி தெரியும், இந்த விவசாயிகளுடைய குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக வந்து கேள்வி கேட்டு கொண்டிருப்பார்கள், பிரச்சனைகளை எல்லாம் முன்னிறுத்தி கொண்டு எடுத்து சொல்லி கொண்டிருப்பார்கள். பல மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கீங்க. முக்கியமாக நான் வந்து மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இந்த இதில் பங்கேற்று உங்களுடைய விதைகளை எல்லாம் உற்பத்திகளை எல்லாம் வந்து இங்கே கொடுத்து மாற்றிக்கிட்ட அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இது வந்து நிச்சயமாக இப்படி ஒரு திட்டத்தை கிரியேட் நிறுவனமும் இந்த கிரியேட் ஆர்கனைசேஷனும் அதிலிருந்து நெல் ஜெயராமனும் எடுத்து செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி இது 11 ஆண்டுகள் இது சஸ்டெயின் பண்ணியிருக்குது. இன்றைக்கி 150 விதமான நெல்கள் இருக்கின்றது. அந்த பேரெல்லாம் மறந்து போன பேரெல்லாம் இன்றைக்கி நம்ம எதையோ சொல்கிறோம். எங்களுடைய உச்சரிப்பில் அந்த பேரெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வந்து மூல காரணமாக இருந்தது கிரியேட் ஆர்கனைசேஷனும் திரு நெல் ஜெயராமன் அவர்களும் தான். இவங்க 2 பேருக்குமே உண்மையாலுமே என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுதல்களை எல்லாம் சொல்ல வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள். நீங்கள் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த நேரத்தினுடைய இந்த காலத்தினுடைய கட்டாயம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதை வந்து பின்பற்றி இன்னைக்கு எல்லாருமே இயற்கை வேளாண்மையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக இது எல்லாருடைய வாழ்வையும் சிறக்க வைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து நிறைய தியாகங்களை செய்து இந்த இயற்கையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றீர்கள். ஏன்னா குறுகிய காலத்தில் குறுகிய அளவில் குறுகிய நேரத்தில் நிறைய வந்து லாபம் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருந்து தான் நம்ம வந்து வேறு திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தோம். அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் திரும்ப வந்து இயற்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது ஒரு பெரிய தியாகம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த மாற்று வழிக்கு வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கின்றது. இந்த நடைமுறை சிக்கல்களை எல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் நீங்களும் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் வாழ்வு சிறக்க வேண்டும், நமக்கு இயற்கை வந்து நல்ல வழி காட்ட வேண்டும் என்ற இந்த தருணத்திலே ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு உங்கள் வாழ்வு சிறக்க வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.